ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு கலகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோதுமை பிஸ்கட்னு சொல்லலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மைதா பிஸ்கட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் கோதுமை மாவு வச்சு இதே கலகலா பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இது கோதுமாவில் பண்ணது போலவே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ஈஸி. தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட் தான் தேவைப்படும். இதை ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக கூட இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரிக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 100 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இப்போது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு தடவை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இதே கலக்கெல்லாம் நம்ம மைதாவில் கூட பண்ணலாம். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தடுக்கா பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா உருக வச்சுக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் இதை சேர்த்துருங்க. நெய் லேசாக சூடாக இருக்கணும். இப்போது நெய் மாவு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாவுலையும் நெய் படணும், அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இது போல் ஷேப் எடுக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்து சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுக்க போகிறோம். எனக்கு ஒரு அரை கப் அளவு பால் செலவாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி கூட பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஆனால் பால் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் பால் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவு சாஃப்டான மாவு மாதிரி இருக்கணும். இந்த டைமில் சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். இப்போது சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது தூவிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுட்டு 2 பக்கம் நல்லா மாவு படுறது போல் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி தேய்ப்போம்ல, அதே போல் தான். ஆனால் இது சப்பாத்தியை விட நல்ல திக்காக இருக்கணும். ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியான திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக திரட்டிடக்கூடாது. அப்படி ரொம்ப ஒல்லியாக திரட்டிட்டோன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரங்கள் தேவையில்லை. இந்த மாவை மறுபடிக்கும் உருட்டிட்டு திரட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைமண்ட் கட் அந்த மாதிரி எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை. எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரே கலரில் வரது வரைக்கும் பொரிக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டோன்னா ஓரங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே கருகிரும். ஆனால் உள்ளே மாவு பச்சையாக இருக்கும், பச்சை வாசனை அடிக்கும். அதனால் வயிற்றுக்கும் ஆபத்து வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
முக்கியமாக இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு பழகும்போது இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எடுத்து சமைச்சு பழகுங்க. அப்போ உங்களுக்கு சமையல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சமைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நம்ம மாவெல்லாம் உள்ளே சேர்த்ததும் கிளற ஆரம்பிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா இது போல் கரண்டி வச்சுட்டு லேசாக இது போல் திருப்பி திருப்பி கொடுங்க. உடனே கிளற ஆரம்பித்தோன்னா கரண்டியில் மாவு ஊட்டும். அதே மாதிரி நம்ம எண்ணெயிலையும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு ரொம்ப டார்க்காகவும் ஒரு சைடு ரொம்ப லைட் கலராகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல சூப்பரான கலரில் இது ரெடியாக இருக்குது. பெரிய ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சின்ன கரண்டியில் நம்ம அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். கலந்து வர்றதுக்கு சின்ன கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இது போல் பெரிய ஜன்னி கரண்டியில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா கலகலாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெளியில் எடுத்ததும் ரொம்ப மிருதுவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. இதை செஞ்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குல்ல. உள்ளே நல்ல லேயராக வெந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.